வெல்கம் டு ஜெயா கெம் அகாடமி. யூஜி டிஆர்பி கெமிஸ்ட்ரி சிலபஸ் எடுத்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி டிஆர்பி போர்டு மூலமாக ப்ரெஸ்கிரைப்டு சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு காம்போனன்ட், அதாவது ஒவ்வொரு சப்டாப்பிக்கும் நம்ம வந்து பார்த்து ஒவ்வொரு சப்டாப்பிக்குமே நம்ம வந்து பேச இருக்கிறோம். ஸோ அதில் ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இது ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் எந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் மாடல் கிடைச்சாலும் ஸோ அந்த மாடல் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் கொடுத்துருக்கிறது. இந்த 10 யூனிட் வந்து நம்மளுக்கு வந்து டிஆர்பி கெமிஸ்ட்ரியில் சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 10 யூனிட்டுமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 யூனிட்டுமே ஈக்குவல் வெயிட்டேஜ், இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல். ஸோ ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ யூனிட் 1லேருந்து யூனிட் 3 வரைக்குமே இன்ஆர்கானிக் ரிலேட்டடாக இருக்கும். யூனிட் 4, 5, 6 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாகவும், 7லேருந்து 10 வரைக்கும் ஆர்கானிக் ரிலேட்டடாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆர்கானிக்கான வெயிட்டேஜ் வந்து மற்ற 2 டாப்பிக்கை விட கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். நிறைய ப்ராப்ளத்தை எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈஸியாக வந்து மார்க்கை வந்து அதிகமான மார்க்கை நம்ம எடுத்து ஈஸியாக ஒரு அரசு பண்ணிக்கு நம்ம செல்லலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு யூனிட் 1 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்டு கெமிக்கல் பாண்டிங் கொடுத்துருக்குறாங்க. யூனிட் 2ல் பி பிளாக், டி அண்டு எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். 3ல் coordination, nuclear and analytical chemistry. Unit 4 gaseous and solid state. Unit 5 thermodynamic and chemical kinetics. Unit 6 surface chemistry and electrochemistry. 7 spectroscopy. 8 organic reaction and nomenclature. 9 nature of bonding and stereochemistry. Last one aromatic substitution reaction, carbohydrate, material chemistry. ஸோ இதுதான் 10 யூனிட்டை டிவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த யூனிட்டில் கான்செப்டை, பேசிக் கான்செப்டை நம்ம தரவாக படிச்சுட்டு அந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடாக அப்ளிகேஷன் ஓரியன்டாக நம்ம ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்கை பொறுத்த வரைக்கும் யூஜி ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க சிலபஸில். இப்போ யூஜி ஸ்டாண்டர்ட், அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த 10 யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷத்தில் செமஸ்டர் வைஸ் நம்ம வந்து படிச்சுட்ருக்கோம். அதனுடைய கண்டினியூட்டி நெக்ஸ்ட் செமஸ்டர்லையும் படிச்சிருப்போம். இதை மொத்தமாக வந்து நீங்கள் கோர்வையாக வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபுல்லாக படிக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நீங்கள் தியரட்டிக்கலாக படிக்கிறத விட அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் ஹையர் திங்கிங் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஈஸியாக வந்து அந்த 4 ஆப்ஷனை ஷார்ட் அவுட் பண்ணி ஈஸியான கரெக்டான ஆன்சரை பிக்கப் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஆன்சரை வந்து மார்க் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு ரூட் லெவலில் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படும். நெக்ஸ்ட் இப்போ யூனிட் 1 யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அண்ட் கெமிக்கல் பாண்டிங். ஸோ இதுதான் யூனிட் 1ல் கொடுத்துருக்குறாங்க. இது 2 பார்ட்டாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இல்லை அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துட்டாவே 27 சப் டாபிக் கொடுத்துருக்குறாங்க. கெமிக்கல் பாண்டிங்கில் ஆல்மோஸ்ட் 26, சேம், ரெண்டுமே ஓரளவு ஈக்குவலாக தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இல்லை பேசிக்காக ஒரு ஆட்டம் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு ஆட்டமை எப்படி ஃபஸ்ட்டு ஒரு கொண்டு வந்தாங்க, ஆட்டமில் இருக்கிற புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இதை எப்படி டினோட் பண்ணாங்க, இதுக்கான ஆரம்ப நிலையிலிருந்து ஒரு எப்படி டெவலப் ஆச்சு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரூதர்ஃபோர்ட் மாடல், போர், சாமர்ஃபீல்ட், ஆரிஜின் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்னா என்ன, வேவ் பார்ட்டிக்கல் அண்ட் டிவல் நேச்சர் ஆஃப் லைட். பார்ட்டிக்கலாகவும் இருக்கும், வேவாக இருக்கும் ஒரு லைட்டினுடைய நேச்சர், அதாவது டிவல் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அடுத்து பிளாங்க் குவாண்டம் தியரி, ஃபோட்டோ எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட், கிராம்ப்டன் எஃபெக்ட், டி பிராக்லி வேவ் ஈக்குவேஷன், ஐசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஸோ இது எல்லாமே
சப்டாபிக்கில் பாயிண்ட் நம்பர் 1 இருந்து பாயிண்ட் நம்பர் 11 வரைக்கும் அட்டாமிக் ஸ்ட்ரக்சருடைய ஒவ்வொரு காலகட்டத்தில் அதனுடைய டெவலப்மெண்ட்டை தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு சயின்டிஸ்டில் அவங்களுடைய கோட்பாடின் அடிப்படையில் எப்படி வந்து ஒரு ஆட்டம் டெவலப் ஆகிருக்கு, ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஆர்டரில் நம்ம முழுமையாக படித்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பீரியாடிக் டேபிள் எப்படி வந்து முதல்ல எலமெண்ட்ஸை வந்து பேக்கிங்கில் பண்ணாங்க, எப்படி வச்சாங்க அப்படின்னு பார்ப்போம். இதுக்கும் ஒரு சீக்வன்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு அறிஞர்கள் கண்டுபிடித்த எலமெண்ட்டினுடைய அடிப்படையில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 54, அப்புறம் 98, அதுக்கப்புறம் 1 by 1 டெவலப் பண்ணிகிட்டே வந்தாங்க. இப்போது 108, இப்போ 118 எலமெண்ட். இப்போ 118 எலமெண்ட்டையும் நம்ம வந்து ஆர்டர் படி அறிஞ்சிருக்காங்க. இன்க்ரீஸிங் ஆர்டராக அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணியும் அதனுடைய மாஸ் நம்பரை பேஸ் பண்ணியும் கொடுத்துருக்குறாங்க. இதன் அடிப்படையில் அட்டாமிக் ஹரிசாண்டலில் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது, டாப் டு டவுனில் லெஃப்ட் டு ரைட்டு, டாப் டு டவுன், இந்த 2 விஷயமும் நம்ம பார்க்கணும். அட்டாமிக் ரேடியஸ், அயனிக் ரேடியஸ், அயனைசேஷன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. ஸோ இந்த அட்டாமிக் ரேடியஸ், அயனிக் ரேடியஸ், அயனைசேஷன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி, இந்த 4 ப்ராப்பர்ட்டியுமே பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலில் இருந்தால் எப்படி இருக்குது, மேலேருந்து கீழே வரும்போது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, பவுலிங் அண்ட் முல்லிகன் ஸ்கேல், 2 ஸ்கேல் ரொம்ப முக்கியமானது. அதனுடைய எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியை நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டூல் தான் இது. அடுத்தது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். அப்போ இன்னர்மோஸ்ட் செல்லில் ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து மறைக்கும். அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து மறைக்குது. இப்போ நியூக்ளியஸை இன்னர்மோஸ்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து மறைக்குது. அதனால் ஸ்க்ரீனிங் அப்படின்னு பண்ணதுன்னா வெளியிலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது, புல் பண்ண முடியாது, அது வெளியே இழுக்கவும் முடியாது. வெளியே இழுத்துடலாம், உள்ளே இழுக்க முடியாது. அதாவது நியூக்ளியஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் செல் எலக்ட்ரானை உள்ளே வந்து இழுக்க முடியாது. ஸோ இதை வந்து தடுக்குது. ஸோ அதுதான் என்னது, ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ஸ்லாட்டர் ரூல், பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். இப்போ குவாண்டம் கெமிஸ்ட்ரி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் பேசிக்காக நம்ம எல்லாமே படிச்சிட்டோம். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப்மெண்ட் ஆச்சு வரைக்கும் நம்ம படித்தாச்சு. அடுத்தது குவாண்டம் மெக்கானிக்ஸ், அதுக்கு அட்வான்ஸ் லெவல். பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ், லீனியர் நான் லீனியர் ஆப்ரேட்டர், கம்யூனேட்டர், ஷாடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமானது. அதிகமாக எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸில் வரக்கூடியது, ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் வரும். சிக்னிஃபிகேஷன் psi and psi ஸ்கொயர் அட்டாமிக் ஆர்பிட்டல். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் 3 விஷயங்கள் தான் நம்ம முழுமையாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த 3 டாப்பிக்கை நம்மளுக்கு வந்து ரூட் லெவலில் தெளிவாக படிச்சுக்கணும். குவாண்டம் மெக்கானிக்ஸ், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ், லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் அண்டு டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப் அப்படிலாம் பார்க்கும்போது அதனுடைய அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்குது, அட்டாமிக் வெயிட்டு, மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட், டென்சிட்டி. ஸோ இது எல்லா விஷயமும் இந்த பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையில் எல்லாமே அடங்கிடும். அடுத்தது பார்ட் பி, கெமிக்கல் பாண்டிங். கெமிக்கல் பாண்டிங்கில் அயனிக் பாண்ட் நம்மளுக்கு படிச்சிருக்கோம். பேசிக்காக பாண்டிங்னா என்ன, பாண்டிங் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, பாண்டிங் எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு படிக்கணும். அதனுடைய கிளாசிஃபிகேஷன் படிச்சிருக்கிறோம். இதில் நம்மளுக்கு தெரியும் பாண்ட் பார்த்தீங்கன்னா அயனிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட், கோவலன்ட் கோஆர்டினேட் பாண்ட், ஹைட்ரஜன் பாண்ட், ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இது எல்லாமே பாண்டிங்கினுடைய கிளாசிஃபிகேஷன். அதில் ஃபஸ்ட்டு அயானிக் பாண்ட். ஸோ ஒரு அயானிக் ஒரு சால்ட்டு ஒரு வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் சால்ட் எடுத்துக்கிறோம், தண்ணியில் போட்டு கரைக்கிறோம். அப்படி கரைக்கும் போது Na+ ஆகும், Cl- ஆகும், டிசோஷியேட் ஆகுது, ஒரு அயனைசேஷன் ஆகுது. தட் இஸ் அயனிக் பாண்ட். அந்த பாண்ட் இஸ் வீக்கர் பாண்ட், ஈஸியாக வந்து டிசோசியேஷன் ஆகிடும், ஈஸியாக உடஞ்சிடும். அடுத்தது ஃபேக்டர்ஸ் ஆஃப் அஃபெக்டிங் அயனிக் பாண்ட் ஃபார்மேஷன். என்னென்ன ஃபேக்டர் இந்த பாண்ட் ஃபார்மேஷனில் என்னென்ன ஃபேக்டர்லாம் அஃபெக்ட் ஆகுது? லேட்டிஸ் எனர்ஜி, இன்னர் பேர் எஃபெக்ட் ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஃபெஜான் ரூல்ஸ், பாண்ட் ஹேபர் சைக்கிள், பாண்ட் லிண்டே ஈக்குவேஷன், லூயிஸ் தியரி, VSEP
VSPR, வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி. இது 9 வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங்கில் அதனுடைய டெவலப்மெண்ட், அதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் அஃபெக்ட் ஆகுது, ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஷேப் ஆஃப் பெர்லியம் டைஃப்ளூரைட், போரான் ட்ரைக்ளோரைட், ஸ்டானஸ் ட்ரைக்ளோரைட், டின் டைக்ளோரைட், கார்பன் டெட்ராக்ளோரைட், பாஸ்பரஸ் பென்டாஃப்ளூரைட். இதுக்கான ஷேப், பாண்ட் ஆங்கிள், ஹைபிரிடைசேஷன், அதனுடைய ஆல் ப்ராப்பர்ட்டிஸுமே இதில் வந்து நம்ம படிச்சுக்கணும். அடுத்தது வேலன்சன்ஸ் பிபி தியரி ரொம்ப முக்கியமானது. இந்த வேலன்சன்ஸ் பேண்ட் தியரியில தான் என்ன ஷேப்பு, என்ன ஹைபிரிடைசேஷன், என்ன ஸ்ட்ரக்சர் எல்லாமே இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் அன்பேர் எலக்ட்ரான் எத்தனை இருக்குது, பாண்டிங்கில் எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது, நான் பாண்டட் எலக்ட்ரான்னா என்ன, பாண்டிங் எலக்ட்ரான் என்ன, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். அடுத்தது கோஆர்டினேட்டட் பாண்ட். கோஆர்டினேட்டட் பாண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் அந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் இதை ரொம்ப யூஸ் பண்ணுறோம். ஈதல் சகப்பிணைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கம்ப்ளீட்டாக வந்து என்னாங்கன்னா ஒரு லிகாண்டு மெட்டலில் வந்து மெட்டல் நோக்கி அதனுடைய எலக்ட்ரானை கொடுக்கும். அதாவது லிகான் வந்து டோனர் ஆகும், சென்ட்ரல் மெட்டல் அயான் அதாவது மெட்டல் வந்து என்னன்னா அக்செப்டாரும் இருக்கும். ஸோ அப்போ மாதிரி ஃபார்மேஷன் ஆகிறது வந்து பாண்டு வந்து என்னென்னா கோஆர்டினேட்டட் பாண்ட். அடுத்து ஹைபிரிடைசேஷன் sp3 dsp2 sp3 d2 d2 sp3. ஸோ இது எல்லாமே ஹைபிரிடைசேஷன்ஸில் வரும். ஒவ்வொரு ஹைபிரிடைசேஷனுக்கும் எந்த மாலிகுலுக்கு எந்த காம்பவுண்டுக்கு ஃபார்ம் ஆகுது, அதனுடைய ஷேப்பு, அதனுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது டயாமேக்னெட்டிக்கா பேராமேக்னெட்டிக்கா, ஸோ இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில். இதை பேசிக்காக இங்கேயும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆர்பிட்டாலுடைய ஷேப், அதனுடைய நோடு, இது எல்லாமே இங்கே பார்த்துக்கிறோம். எஸ் ஆர்பிட்டால் சிங்கிள் நோடு, ஸ்பெரிக்கல் ஷேப். நம்மளுக்கு பி ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் 3 நோடாக பிரிக்கிறோம், பிஎக்ஸ், பிஒய், பிஇசட். டி ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்ப்ளிட் பண்ணுறோம், டிஎக்ஸ்ஒய், டிஒய்இசட், டிஎக்ஸ்இசட். அந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி, அந்த கார்ட்டீசியன் ஆக்சிஸை பேஸ் பண்ணி இதை வந்து நேம் நம்ம வந்து டினோட் பண்ணுறோம். டிஎக்ஸ்ஒய், டிஒய்இசட், டிஎக்ஸ்இசட், dx² - y², dz² அப்படின்னு நம்ம டி ஆர்பிட்டால 5 வகையாக பிரிக்கிறோம். அடுத்தது குவாண்டம் நம்பர். குவாண்டம் நகரை 4 டைப்பில் நம்ம இதை படிக்க இருக்கிறோம். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அஷிமுத்தல் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், லாஸ்ட் ஒன் ஸ்பின் குவாண்டம் நம்பர். பவுலிங் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஹன்ஸ் ரூல், ஆல்ஃபா பிரின்சிபல் ரொம்ப முக்கியமானது. அடுத்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஒரு ஆட்டம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறது. ஒரு அயான் கொடுத்துருக்குறாங்க, ஒரு காம்பவுண்டில் சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறது. ஸோ இது எல்லாமே நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. எம்ஓ தியரியில் நம்ம சிலபஸில் 2 தான் கொடுத்துருக்குறாங்க, N2 and O2. ஹைட்ரஜன் பாண்டிங் ப்ராப்பர்ட்டிஸில் படிக்கிறோம். அயனிக் பாண்ட் படித்தோம், கோஆர்டினேட் பாண்ட் படிச்சிருக்கோம், கோவலன்ட் கோஆர்டினேட் பாண்டு, லாஸ்ட் ஒன் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு எடுத்தா ஹைட்ரஜன்னா கூட லிங்க் ஆகிருக்கிற எலமெண்ட் பார்க்கணும். ஆக்சிஜன், நைட்ரஜன், ஃப்ளூரின். ஸோ இந்த ஆட்டம் தான் ஹைட்ரஜனோட பாண்டிங் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஸோ அதுதான் நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்னா ஹைட்ரஜன் பாண்டிங். இப்போ வாட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா பென் ஷேப்பு, H2O. ஸோ இது வந்து டெல்டா ப்ளஸ்ன்னு சொல்லுவோம், இது டெல்டா மைனஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அடுத்த இந்த ஹைட்ரஜன் இன்னொரு ஆக்சிஜனோட பாண்டிங் ஃபார்ம் ஆகும். இப்போ ஹைட்ரஜன் ஃப்ளூரைட் அப்படி இருக்கும்போது இந்த ஃப்ளூரின் நெக்ஸ்ட் ஹைட்ரஜனோட இது வந்து நாங்கள் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். ஸோ இது எல்லாமே ஹைட்ரஜன் பாண்ட், வெரி பவர்ஃபுல் பாண்ட். பெரும்பாலும் இது வந்து சொல்யூஷனில் அதிகமாக இருக்கும். ஈஸியாக டிசோசியேட் பண்ணுறதுக்கு கஷ்டம். இது டிசோசியேஷனில் கொஞ்சம் எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ஹீட் எனர்ஜி அதிகமாக வந்து நம்மளுக்கு ஆகும். இதனுடைய முழுமையான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து நம்ம வந்து கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸஸ்.
டைபோல் மூமெண்ட். Unit 2, P black, D black, F black elements. ஸோ ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில் கொடுத்துட்டாங்க. பி பிளாக் எலமெண்ட் இதில் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிடும். பி பிளாக் எலமெண்ட்னா என்ன, எத்தனை பி பிளாக் எலமெண்ட் இருக்குது, எந்த குரூப்பில் எந்த பீரியடில் இருக்குது, ஸோ அந்த பி பிளாக் எலமெண்ட்டில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது, அதனுடைய ஹேலோட்ரோப்ஸ் என்ன, அதனுடைய ஆக்சைட்ஸ் என்ன, அந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு டவுன் குரூப்பில் ஹரிசாண்டல் குரூப்பில் அதனுடைய பீரியாடிக் டென்ஸ் எப்படி இருக்குது, டவுனில் எப்படி இருக்குது, ஒரு பி பிளாக் எலமெண்ட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற பி பிளாக் எலமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் ஃபேமிலி எடுத்துக்கலாம், ஆக்சிஜன் ஃபேமிலி எடுத்துக்கலாம். ஸோ இது கூடிய கம்பாரிசன் பண்ண போகிறோம். இதில் எது மெட்டல் எது நான் மெட்டல், ஸோ இது எல்லாமே ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸில் நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். டைபோரேன் இல்லை நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கிறது டைபோரேன், போராக்ஸ், போரசின், ஆலம், அப்புறம் அலாய்ஸ் ஆஃப் அலுமினியம் கொடுத்துருக்குறாங்க. அதில் எது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது அலுமினியமுடைய அலாய்ஸ். ஆலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் ரொம்ப முக்கியமானது, இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். டைமண்ட், கிராஃபைட், ஃபுல்லோரின்ஸ். கார்பனுடைய ஆக்சைட்ஸ், கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, இது 2 ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கார்பனுடைய ஆக்சைட்ஸ் நம்ம படிக்கிறோம், சிலிக்கானுடைய ஆக்சைட்ஸ் படிக்கிறோம். சிலிக்கான் ஒரு செமி கண்டக்டராக யூஸ் ஆகுது, ரொம்ப முக்கியமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான், ஜெர்மானியம், டின் அண்ட் லெட், இது எல்லாமே ஒரு ஃபேமிலி. அடுத்தது ஹைட்ரசின், ஹைட்ராக்சிலமீன், நைட்ரஜன் ஃபிக்சேஷன், பாஸ்பீன், பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. இதில் பாஸ்பீனும் பாஸ்பரஸ் பென்டாக்சைடும் கம்ப்ளீட்டாக அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸு, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதனுடைய ஷேப்பு, அதனுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதனுடைய எல்லாமே பிபி தியரி, இது எல்லாமே இது ஃபுல்லாகவே இதில் பார்த்துக்கணும். அடுத்தது டி பிளாக் எலமெண்ட், இதில் அதே சேம் ஒரே லைனில் கொடுத்துட்டாங்க. ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட். ஸோ இதில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஆக்சிஜனேஷன் ஸ்டேட், அயான் அண்ட் அலாய்ட்ஸ். இதில் டி பிளாக் எலமெண்ட்டை பொறுத்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப 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 முக்கியமானது. அந்த எலமெண்ட் வந்து பேராமேக்னெட்டிக்கா, டயாமேக்னெட்டிக்கா எல்லாமே டினோட் பண்ண வேண்டியது பேராமேட்டிக். இன்னும் கூட அட்வான்ஸாக போனீங்கன்னா ஃபெர்ரி. ஸோ இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஆக்சிஜன் ஸ்டேட். இந்த டி பிளாக் எலமெண்ட் வந்து வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட்டு நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கும், நம்மளுக்கு தெரியும். அதில் எந்த ஆக்சிஜன் ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்தது அயான் அலாய்ட்ஸ், ஸ்டீல் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டீல். காப்பருடைய அலாய்ட்ஸில் பிராஸ் அண்ட் போரசின். நிக்கல் அலாய்ட்ஸில் நைக்ரோம் அண்டு இன்வார். குரோமியம் அலாய்ட்ஸில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்டு குரோம் பிளேட். ஸோ இது ரொம்ப முக்கியமானது, பிளேட்டிங் வந்து தெரிஞ்சுக்கணும். த ரூபி, எம்ரால்ட் அண்டு ஸ்பேரிங். ஸோ இது எல்லாமே டி பிளாக் எலமெண்ட்ஸ். எஃப் பிளாக் எலமெண்ட்ஸில் 2 தான் மெயினானது, ஆக்டினைட் அண்டு லேந்தனைட். ஆக்டினைட் கான்ட்ராக்ஷனா என்ன, லேந்தனைட் கான்ட்ராக்ஷனா என்ன, ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்னா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது யூவி ஸ்பெக்ட்ரம்னா என்ன, இதெல்லாம் தான் நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிடும். குரோமோ4, ஆக்சோக்ரோம்லாம் பார்த்தோம். அடுத்தது செப்பரேஷன் ஆஃப் லேந்தனைட்ஸ். அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடாலஜி, காலம் குரோமட்டோகிராஃபியில் அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடில் எந்த அயான்ஸில் கீழே இருக்கும், எந்த அயான்ஸ் மேலே இருக்கும், எப்படி ஈஸியாக அதை ஃபில்டர் பண்ணி பிரிக்கலாம், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேஷன் டெக்னிக்ஸில் நம்ம படிக்க போகிறோம். அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் லேந்தனைட், அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்டினைட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 2ல் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் யூனிட் 3. யூனிட் 3ல் கோஆர்டினேஷன், நியூக்ளியர், அனாலிட்டிக்கல் அப்படின்னு 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டாப்பிக்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 13 டாபிக், சப் டாப்பிக்கில் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் ஒரு 12, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒரு 7. ஸோ இந்த சப் டாப்பிக்கில் ஒவ்வொன்றும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிகான்ஸ். லிகானுடைய கிளாசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். மோனோ டிடைல்னா, பாலி டிடைல்னா, ஹெக்ஸாடினைட் லிகானா, இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் காம்ப்ளெக்ஸஸ்னால் என்ன, அது எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்மேஷன் ஆகும், அதோட ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு, அதுக்கான கிளாசிஃபிகேஷன், நாமன்கல்ச்சர். அப்புறம் ஐசோமெரிசம்.
அதில் பார்க்கும்போது சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமரிசம் ஆப்டிகல் ஐசோமரிசம் காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸிபிட் பண்ணணும். ஆர்பிட்டாலுடைய ஷேப்ஸ் பார்க்கும்போது இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸஸ், அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸஸ்னால் என்ன, வெர்னர் தியரி, வேலன்சஸ் பாண்ட் தியரி, கிறிஸ்டல் ஃபீல்ட்ஸ் எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸஸ்ஸு எப்படி டெவலப் ஆகுது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வெர்னர் என்ன சொன்னார், லிகான்னா என்ன, சென்ட்ரல் மெட்டல் அயர்னா என்ன, கோஆர்டினேட்டிங் ஸ்பியர்னா என்ன, கோஆர்டினேட்டட் நம்பர்னா என்ன, சிம்பிள் அயர்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் அயர்னா என்ன. ஸோ இது எல்லாமே நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் தெரிஞ்சுக்க போகிறோம். வெர்னர் தியரி, வேலன்சஸ் பாண்ட் தியரி, கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி, எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர் ரூல் ரொம்ப முக்கியமானது, EAN ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு 18th குரூப்பில் இருக்கிற இன்னர் கேஸ் உடைய கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எழுதுறது தான் EAN ரூல். இதில் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி நம்ம ஒன்று படிக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். அடுத்தது அவனுடைய எனர்ஜி வேல்யூவை கொடுத்துட்டு என்ன காம்ப்ளெக்ஸஸ்ன்னு கேட்பாங்க. அந்த வேல்யூ கொடுத்துட்டு அந்த காம்ப்ளெக்ஸில் என்ன டைப் ஆஃப் லிகாண்டு இருக்குதுன்னு கேட்பாங்க. அந்த லிகாண்டு ஸ்ட்ராங் ஃபீல்டா வீக் ஃபீல்டா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து நிறைய CFTயில் வரும். அடுத்தது அது என்ன ஸ்பியர் ஃபார்ம் ஆகுது, இன்னர் ஆர்பிட்டலில் ஃபார்ம் ஆகுமா, அவுட்டர் ஆர்பிட்டலில் ஃபார்ம் ஆகுமா, அதனுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன. ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்னால் எதுதான். அடுத்தது நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ்னா என்ன பேசிக்காக. அடுத்தது நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்னால் என்ன, ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன், இது மூணுமே நம்ம வந்து 10th இருந்தே பார்க்குறோம். பேசிக்கான விஷயம். இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை கோத்ரோ பண்ணிவிடுங்க. ரேடியோ ஆக்டிவிட்டி ஈக்குலிபிரியம், நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன், ஸ்பெல்லேஷன், இது ஒரு முக்கியமான ரியாக்ஷன். அப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர், அடுத்து ரேடியோ ஐசோடோப்ஸ். ஸோ இது எல்லாமே ரேடியோ நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் படிக்கணும். அடுத்தது அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ், கேல்வனோமெட்ரிக் அனாலிசிஸ், செப்பரேஷன் டெக்னிக்கில் பியூரிஃபிகேஷன் டெக்னிக், செப்பரேஷன் டெக்னிக், ரெடாக்ஸ் டைட்ரேஷன் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது காம்ப்ளோசோமெட்ரிக் அண்ட் கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன். ஸோ அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி ரொம்ப குறைவான டாபிக் தான், பேசிக்காக இருக்கும். ஸோ இது எல்லாமே டைட்ரேஷன் நம்ம +2லேருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அது என்ன நம்ம வந்து ஒரு முறை கோத்ரோ பண்ணிவிட்டு அதுக்கான பேசிக்கான ஐடியாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, யூனிட் 6 இதுதான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் 4, 5, 6 இந்த 3 யூனிட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்காக கொடுத்துருக்குறாங்க சிலபஸில். இதில் கேசியஸ் ஸ்டேட், கேஸ் லாஸில் 4 லாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். கைனடிக் தியரி, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV = nRT ரொம்ப முக்கியமானது. ஓகே, இது வந்து நமக்கு நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவாக நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 1, 2, 3 பார்த்துட்டோம். அதாவது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, 4 and 5 and 6 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். யூனிட் 6, 7, 8 வந்து பார்ட் 2 வீடியோவாக அடுத்தது போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். 3 பார்ட்டுமே பார்க்கணும். இந்த 3 பார்ட்டாக பிரித்து கொடுத்துட்ருக்கோம். இந்த சேனலை நீங்கள் உங்களுடைய ஆதரவு ரொம்ப வேண்டப்படுகிறது. இதில் இருக்கிற கமெண்ட்ஸ் வந்து இதில் இருக்கிற மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதுன்னா கட்டாயம் நீங்களுடைய கமெண்ட்ஸ் அடிப்படையில் நாங்கள் வீடியோனுடைய ப்ரெசன்டேஷனை நாங்கள் மாற்றுறோம். தொடர்ச்சியாக இந்த சேனலுக்கு எங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு இந்த UGTRBயில் இருக்கிற சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே முழுமையாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதால இதில் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணும்போது நீங்களும் அதை தொடர்ச்சியாக கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டு செப்பரேட்டாக ரெகுலராக இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க.
தேங்க்யூ வாட்சிங் ஃபார் சேனல். தேங்க்யூ டு ஆல்.